அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக சட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? ஒரு பவுலில் வறுக்காத 1 கப்பு ரவையை சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 கப்பு தயிர், அதே போல் 3/4 கப்பு தண்ணீர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இப்படியே இருக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம அந்த நேரத்தில் ஒரு தாளிப்பு தாளிச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா வெடித்ததும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக ஒரு வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு பெரிய கேரட் இல்லைன்னா 2 சின்ன கேரட்டை ரொம்ப சின்னதாக கட் பண்ணது அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்க விடுங்க. ரொம்ப சுருள வதங்கணும்னு இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினாலே போதும், ரெடி ஆயிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பேட்டரை பார்க்கலாம். அப்படியே சூடாக சேர்க்காம கொஞ்சம் ஆற வச்சு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கேரட் கலவையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ அந்த பேட்டரில் இந்த கலவை நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்ச நேரத்திலே மாவு நல்லா ஊறி நல்ல பதமாக கரெக்டாக வந்திருக்குது. மாவு குக் பண்ணுக்க அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. சின்ன சின்ன தட்டில் ஊற்றி ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ அந்த தட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கணும். நான் கொஞ்சம் நெய் விடுறேன். இந்த நெய்யோட மணமும் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதை அப்படியே ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். சின்ன சின்ன கிண்ணங்களில் கூட இதே போல் செய்யலாம். இல்லை தட்டு கிண்ணம் ஒன்றும் இல்லைன்னா இட்லி தட்டில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ ஒவ்வொரு தட்டுலையும் ஒவ்வொரு கரண்டி மாவு விடலாம். இந்த டைமில் நம்ம ஸ்டீமரை அங்கே ரெடி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி பானையிலே வேக வச்சு எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி நல்லா சுட்டுட்டு இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம். 4 தட்டையுமே ஒரே நேரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மிச்சம் இருக்கிற பேட்டரை கொஞ்சம் பெரிய பிளேட்டில் விட்டு எடுக்கிறேன். அதுலேயும் இதே போல் நெய் விட்டு ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையுமே நெய் படுறாப்பில் ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பேட்டர் அதில் விடுறேன். நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். இதையும் அதே போல் 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் அருமையாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நல்ல வெந்திருக்குது. பார்க்கவே எவ்வளவு அழகாக இருக்குல்ல. இப்போ டீமோல்டு பண்ணலாம்.
ஒரு கத்தியை விட்டு கொஞ்சம் சைடை எடுத்து விட்டுக்கணும். ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரொம்ப அருமையாக குக்காகி இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதே போல் எல்லாத்தையுமே டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதே போல் செய்து கொடுங்க. வழக்கமான இட்லி செய்யாமல் இப்படி செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. விருப்பமான என்ன காய்கறி வேணாலும் இதில் சேர்த்து செய்யலாம். பிள்ளைங்களுக்கு வெஜிடபிளும் கொடுத்தாப்புல இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. கண்டிப்பாக செய்து பாருங்க. வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். இந்த பிளேட்டில் உள்ளதை இப்படி நைஃப் வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். சும்மா சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் சட்னி வச்சுக்கலாம். பாருங்கள் இது கூட எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கிறேன். அதனோட தாளிப்பு மிச்சம் இருந்ததை இதில் கொஞ்சம் விடுறேன். நான் இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக செய்து டேஸ்ட் பண்ணுங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சொல்லவே தேவையில்லை. அப்படி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டு. கண்டிப்பாக செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் பண்ணிடுங்க. Thank you for watching. Until next time, take care. Bye-bye.